வணக்கம் தோழிகளே. நம்மள பல பேர் 40 வயசை ஒரு முடிவா பார்க்குறோம். இனிமே என்ன இருக்கு, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, உடம்புல தெம்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளை நாமளே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? 40 வயசுங்கிறது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில மிக அழகான முதிர்ச்சியான பருவம். இத்தனை காலம் மற்றவங்களுக்காக சுமந்த பாரங்களை இறக்கி வச்சுட்டு நமக்காக பறக்க வேண்டிய பருவம். நம்மளோட கலாச்சாரத்துல ஒரு பெண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது 20 வயசு வரைக்கும் பெத்தவங்களுக்காகவும், அதுக்கப்புறம் கணவர், பிள்ளைகள், புகுந்த வீடுன்னு மற்றவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஓட்டத்துல நாம் ஒரு முக்கியமான மைல்கல்லை கடக்கும்போது தான் மூச்சு வாங்க நிற்கிறோம். அதுதான் 40 வயது. எதை செய்யணுங்கிறத விட எதையெல்லாம் இனிமே நாம செய்யவே கூடாது, எதையெல்லாம் மனசுல இருந்து தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட நிம்மதி இருக்கு. 40 வயசுக்கு மேலே ஒவ்வொரு பெண்ணும் தான் மனசில் இருந்து இறக்கி வைக்க வேண்டிய அந்த 10 முக்கியமான சுமைகளை பற்றி இன்னைக்கு ரொம்ப ஆழமாக யதார்த்தமாக பேச போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் வினிதா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40 வயதுக்கு மேல் பெண்கள் கைவிட வேண்டிய 10 சுமைகள். நம்பர் 1, மற்றவர்களின் தீர்ப்புக்கு பயப்படுதல். ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். இத்தனை காலம் ஊர் என்ன சொல்லும், இல்லை உறவினர்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயத்திலேயே பல முடிவுகளை எடுத்திருப்பீங்க. 40 வயசுக்கு அப்புறம் இந்த சுமையை தூக்கி வீசுங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கோ இல்லை ஒரு புதிய முயற்சியை தொடங்குறதுக்கோ மற்றவங்களோட அப்ரூவல் தேவையில்லை அப்படிங்கிறத உணருங்க. உங்களோட மகிழ்ச்சி மற்றவங்களோட பார்வையில் இல்லை, உங்களோட திருப்தியில் தான் இருக்குது. 2, சூப்பர் உமன் அப்படிங்கிற பிம்பம், த சூப்பர் உமன் சிண்ட்ரோம். வீடு, ஆஃபீஸ், பிள்ளைகள்னு எல்லாத்தையும் நான் தான் கச்சிதமாக செய்வேன்னு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. எல்லா நேரமும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடம்பு டயர்டாக இருக்கும்போது வேலையை தள்ளி போடவோ இல்லாட்டி மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கவோ தயங்காதீங்க. நீங்கள் ஒன்றும் மெஷின் இல்லை, மனுஷங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கோங்க. அதுதான் உண்மையான முதிர்ச்சி. 3, இல்லை அப்படின்னு சொல்ல தயங்கிறது. உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்துக்கோ இல்லை உங்களோட நேரத்தை வீணாக்கிற ஒரு விஷயத்துக்கோ சரின்னு சொல்கிறது உங்களுக்கு நீங்களே செய்கிற துரோகம். மற்றவங்க வருத்தப்படுவாங்களே அப்படின்னு யோசித்து உங்கள் நிம்மதியை விட்டு கொடுத்துடாதீங்க. கண்ணியமாக ஆனால் உறுதியாக நோ சொல்ல பழகுங்க. இது உங்கள் மன அழுத்தத்தை பாதியாக குறைக்கும். 4, கடந்த கால கசப்புகள். ஹோல்டிங் ஆன் டு கிரட்ஜஸ். 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ செஞ்ச துரோகம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்களே செஞ்ச ஒரு சின்ன தப்பு, இதை இப்போயும் நினச்சி வருத்தப்படுறது உங்களோட எனர்ஜியை வீணாக்கும். மன்னிக்கிறதுங்கிறது மற்றவங்களுக்காக இல்லை, உங்களோட மன அமைதிக்காக. கசப்பான நினைவுகளை ஒரு டைரியில் அடுத்த பேஜை திருப்புற மாதிரி திருப்பி புது பக்கத்தை திறங்க. 5, உடலை பற்றிய தாழ்வு மனப்பான்மை. பாடி ஷேமிங் யோர் செல்ஃப். 40களில் உடல் எடை அதிகரிக்கிறது, நரைமுடி, முக சுருக்கங்கள் போன்றவை இயற்கையான மாற்றங்கள். கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் குறைகளை தேடுறதை நிறுத்துங்க. இந்த உடம்பு இத்தனை காலம் உங்களை சுமந்து வந்திருக்கு, பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கு, நோய்களை வென்றிருக்கு. அந்த நன்றி உணர்வோட உங்கள் உடலை நேசிக்க தொடங்குங்க. 6, நச்சுத்தன்மை கொண்ட உறவுகள். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். உங்களை எப்பவுமே தாழ்வாக உணரச் செய்கிற மனிதர்கள், உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறவங்க, இல்லை எப்போவுமே எதிர்மறையாக பேசுகிறவங்க கிட்ட இருந்து விலகி இருங்க. இரத்த உறவாக இருந்தாலும் சரி, நீண்ட கால நட்பாக இருந்தாலும் சரி, உங்கள் நிம்மதியை குலைக்கும் இவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமளிக்காதீங்க. 7, பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதீத கட்டுப்பாடு. ஓவர் பேரண்டிங். உங்கள் பிள்ளைகள் இப்போது வளர்ந்துருப்பாங்க, அவங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவிலும் தலையிடுறதை நிறுத்துங்க. அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை மட்டும் தந்துட்டு அவங்க வாழ்க்கையில்
விழுந்தா அவங்களே எழட்டும். அவங்கள சுதந்திரமா விடுறது தான் அவங்களுக்கு நீங்க தர்ற ஆகச்சிறந்த பரிசு. அதே சமயம் உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக் கொள்ள இதுவே சரியான நேரம். 8. ஆரோக்கியத்தில் அலட்சியம். நெக்லெக்டிங் செல்ஃப் கேர். பிள்ளைகளுக்கு கட்டணம் கட்டணும், வீட்டுக்கு பொருள் வாங்கணும், என் உடம்ப அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த எண்ணத்தை தூக்கி எறிங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பமே இயங்கும். முறையாக மருத்துவ பரிசோதனை செய்யாமல் இருக்கிறது, சரிவிகித உணவு சாப்பிடாமல் இருக்கிறது, உடற்பயிற்சியில் காட்டுற அலட்சியம் பிற்காலத்தில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் தயவு செஞ்சு இதை எல்லாத்தையுமே சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 9, இதற்கு மேலே என்ன சாதிக்க போகிறேங்கிற சலிப்பு. 40 வயசுங்கிறது ஓய்வு பெறுவதற்கான ஆரம்பம் அல்ல, இது அனுபவங்களோட உச்சம். இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிறத நிறுத்துங்க. ஒரு புதிய தொழில் தொடங்கவோ, ஒரு கலையை கற்கவோ, இல்லை உங்கள் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றவோ இதுவே மிகச்சிறந்த வயது. தேடல் உள்ளவரை உங்களுக்கு வயசே ஆகாது. இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வயசு ஒரு தடையல்லன்னு அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐகார்ட்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 10, நேரம் இல்லை என்ற சாக்குப்போக்கு. குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கும் நீங்கள் உங்களுக்காக ஒரு 20 நிமிடம் கூட ஒதுக்க முடியாதுன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய பொய். ஒரு ஃபோன் பார்க்குறதுலையோ இல்லை தேவையற்ற அரட்டையிலையோ செலவிடுற நேரத்தை குறைச்சி அந்த நேரத்தை உங்களோட தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக பயன்படுத்துங்க. அதாவது மீ டைம். தினமும் கொஞ்ச நேரமாவது உங்களுக்காக வாழ்கிறத வழக்கமாக்கிக்கோங்க. இன்னைக்கு நாம் பேசின இந்த 10 விஷயங்களும் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் மனசை தொட்டு இருக்கும்னு நான் நம்புகிறேன். 40 வயசுங்கிறது ஒரு சுமை கிடையாது, அது வரம். இத்தனை வருஷம் மற்றவங்களுக்காக கொடுத்த முக்கியத்துவத்தை இனிமே உங்களுக்கு நீங்களே கொடுங்க. வாழ்க்கை ஒரு தடவை தான், அதில் பாதியை மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டோம், மீதி பாதியை நமக்காக, நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் வாழ பழகுவோம். இந்த 10 பார மூட்டைகளையும் இன்னைக்கே உங்கள் மனசில் இருந்து இறக்கி வச்சுடுங்க. வாழ்க்கை எவ்வளவு லேசாக எவ்வளவு அழகாக மாறுதுன்னு நீங்களே உணர்வீங்க. இந்த 10 விஷயங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப நெருக்கமாக இருந்தது, எதை நீங்கள் இன்றைக்கே விட போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் இன்னும் பல பெண்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் வயசில் இருக்கிற உங்கள் தோழிகளுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்க வாழ்க்கையை அழகாக்கிக்கிட்டோம். தொடர்ந்து இது போன்ற வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு நம்ம சேனல் ஸ்டோரி டைம் வித் வினிதாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் வினிதா. நன்றி, வணக்கம்.